ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃப்ரீ ஆரி கிளாஸோட டே 4. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே செயின் ஸ்டிச்சில் 2 கலர்ஸை ஹைலைட் பண்ண ஒரு ஈஸி டெக்னிக் இருக்குது. அதுதான் இன்னர் ஸ்டிச். இந்த டெக்னிக் தெரிஞ்சால் உங்கள் டிசைன்ஸ் ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்கும். பிகினர்ஸு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சுக்கு நான் 2 கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் ஸ்டிச்சு போட போகிறேன். நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் த்ரெட்டு எடுத்துருக்கிறேன். டபுள் பில் த்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட்டு எப்போதுமே டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் 2 கலர்ஸ்லையுமே 2 த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு த்ரெட்டு தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, அதை பாபின்லேயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட்டு அட்டையில் சுற்றி வச்சுட்டு நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணக்கூடிய நீடில் அயன் நீடில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு போடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ரெட் கலர் த்ரெட்டில் தான் நான் போட போகிறேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னால் அந்த த்ரெட்டை 2 ரெட் கலர் த்ரெட்லேயும் நாட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நாட் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. நாட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சிங்கிள் த்ரெட்டாக நீங்கள் குத்தி மேலே எடுக்கும் போது சிங்கிள் த்ரெட்டாக வராது. இங்கே பார்த்துக்கோங்க, லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நம்ம கீழே குத்தி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ செயின் ஸ்டிச் நீங்கள் நார்மலாக போடுற அதே செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் கொஞ்சம் நம்ம எப்போதும் போடுறத விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் போடுங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க, மீடியம் சைஸு போடுங்க. போட்டு அந்த ஸ்டிச்சை எல்லா செயின் ஸ்டிச்சுமே ஈக்குவல் ஷேப்பில் தான் இருக்கணும். ஒரு ஸ்டிச் பெருசாகவோ ஒரு ஸ்டிச் சின்னதாகவோ போடாதீங்க. எல்லா சைஸுமே சேமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்பீடாக போடணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போடாதீங்க. ஸ்பீடை விட நம்மளுக்கு நீட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப மெதுவாகவே போடுங்க. போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். ஸ்டார்டிங்லேயே நான் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் நீட்டாகவே கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் மெதுவாகவே போடுங்க. நீங்கள் மெதுவாக போட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டிச்சோட பர்ஃபெக்ட் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு எண்டு நாட் போடுறேன். எண்டு நாட் பார்த்துக்கோங்க, கரெக்டாக போடுங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டிச் போட்டதுக்கு பக்கத்தில் போட்டு எண்டு நாட் போட்டுக்கோங்க. 4 த்ரெட்டு வர மாதிரி பார்த்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு டிசைனுக்கு ரியல் பியூட்டியே இருக்குது. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த த்ரெட்டை எடுத்துக்கிறோம். நான் எல்லோ கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லோ கலர் த்ரெட்டை எடுத்து நம்ம ஏற்கனவே நான் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த த்ரெட்லேயுமே 2 ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம். அந்த 2 ஸ்டாண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நாட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாட் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த த்ரெட்டையும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைட்டாக அதில் கம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட அதே செயின் ஸ்டிச் இருக்குது. அந்த செயின் ஸ்டிச்சில் நீங்கள் சென்டராக இப்போ எல்லோ கலர் த்ரெட்டை எடுக்கணும். நல்லா பாருங்கள், கீழேருந்து நான் சென்டராக மேலே குத்தி இருக்கிறேன். இப்போ எல்லோ கலர் த்ரெட்டை நம்ம ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சில் சென்டரில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் இருந்து நீங்கள் த்ரெட்டை எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, சென்டரில் இருந்து தான் எடுக்கிறேன். ஒன்று டாப்லேயும் இல்லை பாட்டம்லேயும் இருந்து எடுக்காதீங்க, நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. நம்ம சென்டரை தான் நீங்கள் கார்னர் பண்ணணும். கரெக்டாக சென்டரை பார்த்து எல்லா செயின் ஸ்டிச்லையுமே சென்டரை தான் பார்த்து நீங்கள் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுமே சேம் சைஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்டிச்சை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸு
லீஃப் டிசைன்ஸு, அப்புறம் ப்ளவுஸோட நெக் டிசைன்ஸு, பார்ட்ரு அந்த மாதிரி டிசைன்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து டபுள் கலரில் saree இருக்குது. இப்போ அந்த சாரீக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த சென்டரை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் இப்போ போடக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து மெதுவாக போடுங்க. த்ரெட்டை கரெக்டான டென்ஷனில் எடுங்க. ஏன்னா இதில் வந்து அடிக்கடி த்ரெட்டு கட் ஆகும். பிகினர்ஸ் வந்து மெதுவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இதில் செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா எண்டு நாட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எண்டு நாட் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இதில் இப்போ வந்து எண்டு நாட் போடுறோம். எண்டு நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய இன்னர் ஸ்டிச்சு. இப்போ பிகினர்ஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸும் அதுக்கான சொல்யூஷனே நான் சொல்கிறேன். சென்டர் லைனை ஃபாலோ பண்ணாமல் ஸ்டிச் போடுறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக சென்டர் லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் வராது. அதுமாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக இழுக்கிறது, அதனால் த்ரெட்டு கட் ஆகும். லைட் டென்ஷனில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அதுமாதிரி செயின் ஸ்டிச்சோட சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகி போடுறது, அதாவது ஒன்று பெரியது ஒன்று சின்னது அந்த மாதிரி போட்டிங்கனாலும் இந்த ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் எல்லா ஸ்டிச்சஸையும் சேம் சைஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான டிப் வந்து இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நல்லா வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன மோட்டிஃபோ இல்லைன்னா ஃப்ளவர்ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் போதும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கிளாஸோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சீரீஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.